ஆக்கு 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 சவுண்ட் போட்டு ஆக்கு ஆக்கு ஏன் இல்லையா மா அங்கே வாமா. என்ன பைக் அங்கே நடந்து வரியா? பைக்கு டயர் எடுத்துட்டுமா. காலை வடையில் போட்டியா? டயர் எடுத்துட்டுமா. என்னமோ சொல்கிறாரு, ஒன்றும் புரிய மாட்டுக்கு. வாயில் கிடந்து என் தொழில சோழி முடிஞ்சிருச்சுமா. வாயில் கிடந்து தொழில் சொல்லி முடிஞ்சிச்சா? எப்போ பார்த்தா லொலமா வாயில் கிடந்து கொண்டாங்க. கை போடுவோம். ஒரு கை போடுவா, ஒரு கையை கொண்டு கொடுத்துட்டு அத்தே சப்பா அப்பாடா. சரி ஏதாவது கலர் இப்போதாயா தெரியுது நடந்து வந்தது பிரயோஜனமான விஷயம். உட்காந்துக்கிறேன், எனக்கு வெயிலுக்குள்ள வந்து மயக்க வருதியா? எப்படி தான் அந்த வெயிலுக்குள்ள வரையிறப்பா? என்னப்பா அன்னையோட இன்னைக்கு பெருசு பெருசாக இருக்கு. பெருசு இன்னைக்கு வந்து ஒரு சம்பை 10 ரூபா. சம்பை 10 ரூபாயா? இதுதான் அளவு. ஒரு சம்பை 2 சம்பை இந்த கொண்டுட்டு வாடும். என்ன ஆக்கு பெருசாக தான் இருக்கு ஆக்கு. எப்பா எனக்கு மயக்க வருது, நான் நல்லா உட்காந்துக்கிறேன். பொட்டு முடிச்சொருவி. எனக்கு ஒரு டவுட்டுமா, வாயெல்லாம் வலிக்காதம்மா? வலிக்காத பேசிக்கிட்டே பேசுறதுக்கு தான் இப்போ வாயை கொடுத்துருக்காரு. பேசிக்கிட்டே தான் இருப்போம். எத்தனை நாளத்துக்கு பேச போகிறோம்? நாளைக்கு செத்து போயிட்டோம்னா உன் புருஷனா ஒன்றே சொல்ல மாட்டேனா? தொணன்னு கிடக்குன்னு சொல்ல மாட்டேனா? கேட்கேன். அவன் தான்டா அது. ஆக்கு தெரியுது. ஆக்குன்னு வாயை அசைஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கேன். சரி சரி. ஒரு மனுஷன் வெயில ஆக்கு எவ்வளோக்கு தந்தாங்க? 10 ரூபா தானே? 10 ரூபா. இன்னைக்கு அதே மட்டும் பார்த்து எடுத்துக்கிறேன். என்னம்மா நீ பெருசு பெருசா பறக்கிட்டு இருக்க? ஆமா, இப்போ என்ன பண்றது? மீன் எதுவும் கிடைக்கல, அதனால கடல்ல முங்கி எடுத்துட்டு வந்துரு. எல்லாருக்கும் உனக்கு தான்மா. எனக்கா? அங்கிருந்து தலையில வச்சு தூக்கிட்டு வந்திருக்கமா உனக்காண்டி. நீ தான் வாங்கிக்கிறன்னு. அவ்வளோ பாசக்காரராயா நீ? அப்பதானே எனக்கே இதெல்லாம் ஃப்ரீயாவா? ஃப்ரீயா தான். நீ தான் ஃப்ரீயா தானே வாங்கிட்டு சொல்ல போனா 1000 ரூபாய் 500 பேசி வாங்கிடுற. அன்னைக்கு பால்ஸ் அன்னைக்கு மயில் குழம்பு பால்ஸ்லாம் வித்தாச்சு. டாக்டர் அன்னைக்கு எப்படி இல்லை ஒன்றும் இல்லை என் முன்னாடி அரிசி வாங்கிட்டு வச்சுண்ணா. அதை மைண்டில் ரிவீன் பண்ணி பார்க்க யாவது யோசிச்சு பார்க்க. பரவாயில்ல, எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். உடச்சி கொடுத்துருங்க, சோறு தந்துடுறேன். 2 பேரும் உடச்சா? ஆமாம், பேசாமல் 65 போட்டுருவோமா? நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வெட்டி எடு மாதிரி தாசு. எவ்வளோ ஆக்க இருக்கு. கறியை பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கு. இது பிரயோஜனம். என்னங்க 5 ரூபா காயின் வச்சு. என்னம்மா உடஞ்ச இன்னும் நினைச்சிருக்கீங்க? அது மாதிரி எனக்கும் ஒரு கத்தி கொடுங்க, நான் உடைக்கிறேன். நான் கத்தவா? ஃபேஷியல் தான் அதை உடைச்சா. வெட்டிட்டாங்க. எடிட் அது என்ன செய்ய போகுது மீன்? அது என்னோட போகுதுண்ணே. அவ்வளோதான். லைட்டாக வலிக்கும், ரத்தம் வரும். இந்த பெயவுல எப்படி உடஞ்சிருக்கு வரும். எப்படி சூப்பராக எடுத்துட்டா? என்ன சோசோ இல்லைம்மா, கொசு கடிக்குமா? அதான் பார்த்து எவ்வளோ இருக்கு பாருங்க. என்னம்மா பாருங்க, அவ்வளோ ஆக்கில் இருந்து நம்மளுக்கு இவ்வளோ சங்கு சதை மாதிரி ஆக்கு சதை கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 65 தான் போட போகிறோம். 65 போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவிக்கணும். 65க்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே எடுத்து வச்சாச்சு. நம்ம 65 போடுறதுக்கு முன்னாடி அவிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். அதனால் ஒரு குக்கரில் இவனை அள்ளி போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானே ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஆத்தாடி எச்சி ஊறிட்டான். ஏங்க கொஞ்சோண்டு மிளகா பொடி, இந்த லைட்டாக மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு. நம்ம கறி அவிப்போம்ல அதே மாதிரி தான்.
ஆக்கு சதையை அவிச்சு எடுத்தாச்சு. வாசமே வேற லெவலில் இருக்காங்க. அவிச்சு சூப்பராக எடுத்தாச்சு. 60 மிளகாப்பொடி போதும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இது மல்லித்தூளும் கரம் மசாலாவும், அதுக்கப்புறம் சோள மாவு, இது கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் தேவையான உப்பு, ஐஸ் உப்பு தான். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் மசாலா விரைய வச்சாச்சு, உள்ளதான் வந்திருக்கு. எண்ணெயை அடுப்பில் ஊற்றியாச்சு. சூடாகி பொறிச்சு அப்படியே ஒரு ஏத்து தான். பிச்சுக்குள்ள கொஞ்ச நேரம் வச்சுருவோம். சரி போடுமா? எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தெரிஞ்சிருமா? மொத்தமாக உழுது. ஆமாம் பிரிஞ்சிருமா? மொத்தமாக உழுது. அதனால டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெங்காயம் கிளமலே கையில் வந்த ஓகேவா? நல்லா வேவணுங்க. ஆத்தாடி ஆத்தாடி வேவிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தானே. சண்டைகள் பிரியாணி இங்கே வாங்க. அப்படித்தான் சொல்ல அள்ளி வரீங்க. சரி எடுத்துக்கிறேன் அப்பா. நாய்க்கு எங்க இருந்துச்சு? 65 இந்தாங்கம்மா ஒரு முட்டை. என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே பிரியாணி செஞ்சு இது ஓம் பிரியாணி செஞ்ச நீ செஞ்சதா? கடையில் வாங்கினது. அம்மா அதை பார்த்தாலே தெரிஞ்சிருமா. நீ எடுறா சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. எனக்கு உண்மையான பொரிச்ச கறி மாதிரி இருக்குதா? அது பொரிச்ச கறி தாண்டி உட்காரு. இல்லை ஆக்கு கறியாங்க பொரிச்ச கறி. சீ பொரிக்கல. கொய்யா சிக்கன் மட்டன்லாம் எங்கிட்டு போவோம்? ஆட்டு சதை தச்சு மாதிரி எடுத்தாமா ஏதோ கொண்டுட்டு போறேன். சாப்பிட்ற மாதிரி ஆனால் ரப்பமாக இருக்கும் இல்லையா? இந்த அவிச்சு எடுக்கணும். மொழு எவ்வளோ டேஸ்ட் ஆகுமா? ஆட்டு சாதம் மாதிரி தான் சிக்கன் மாதிரி இருக்கா மட்டன் மாதிரி இருக்கா? என்ன இருக்கு? ஆக்குன்னா கையை வச்சுதான். ஆக்குன்னா கையை வச்சுதான். பயங்கரம். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்தோனியால் பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட். என்னை பொறுத்தளவுக்கு கேட்டால் கடல் உயிரினத்திலே நான் சாப்பிட்ட மிகவும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு
பொருள்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நான் எதிர்பார்க்க வேண்டாம். சங்கு கறியெல்லாம் தூக்கி கமுத்தி சாப்பிட்டு சின்ன பசங்களுக்கு கொடுத்தா செம்மையா சாப்பிடுவாங்க. டாடா பாய். பாய்.